வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் டைம் அண்ட் ஒர்க்கு ஸ்பீடு இந்த டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்ட் 3 பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமானது. குரூப் 2 எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய மாடல்னா இந்த மாடல்ஸ் தான். இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதே போல் அண்டு கான்செப்ட், ஆர் அப்படிங்கிற கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த பார்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா குரூப் 2 மாடலில் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டினை உங்களால் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அதை ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களில் முடிப்பார். இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள் என்றால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றால் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை ஈஸியான ஒரு ட்ரிக் மூலமா, அதாவது கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது சீதா அதுக்கப்புறம் கீதா இந்த மாதிரி தான். ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைடில் அவங்களோட கெப்பாசிட்டி, அதாவது அவங்க செஞ்சு முடிக்க நாளை நோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீதா 15 நாட்களில் முடிக்க முடியுமா? அப்போ டிவைடில் நான் 15 நான் நோட் பண்ணிடுறேன். ப்ளஸ் அடுத்தது கீதா 10 நாட்களில் முடிக்க முடியுமா? அப்போ டிவைடில் அந்த 10 நான் நோட் பண்ணிடுறேன். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை முடிச்சிடுறாங்க. ஓகேவா? அதனால ஈக்குவல் டு 1 நான் நோட் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், யார் 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க, ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா ஈக்குவல் டு 1ன்னு போடுறோம். இப்போ அவங்களோட கெப்பாசிட்டி அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை டிவைடில் அந்த நாட்களை நம்ம நோட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் நல்லா கவனிக்கணும். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, சீதா எவ்வளவு நாள் கழித்து சென்றாள் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போது 3 நாள் கழித்து போயிருக்கலாம், 6 நாள் கழித்து போயிருக்கலாம், 8 நாள் கழித்து போயிருக்கலாம், 10 நாள் கழித்து கூட போயிருக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து தான் 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்து இடையில சில நாட்கள் பிறகு தான் சீதா சென்று விட்டான்னு சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள வேலையை கீதா 5 நாளில் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ 2 பேரும் எத்தனை நாள் சேர்ந்து செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த 2 பேரும் சேர்ந்து சென்ற நாள் தான் வந்துட்டு எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அது தெரியாதனால 2 பேரும் எக்ஸ் அப்படிங்கிற நாட்களில் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. கரெக்டாக அந்த கான்செப்ட். நான் ஒரு கொஸ்டின் நல்லா டீட்டெயிலாக தெளிவாக கொடுத்துட்டேன் அப்படின்னாவே, எலாபரேட்டாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ 2 பேரும் சேர்ந்து எக்ஸுங்கிற நாளில் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இடையில சீதா போயிட்டாங்க. மீதமுள்ள வேலையை தான் கீதா எத்தனை நாளில் பண்ணியிருக்காங்க, 5 நாட்களில் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த எக்ஸ்ட்ரா 5 நாள் கீதா எடுத்துக்கிட்டாங்க. அப்போது அந்த எக்ஸோட +5 அப்படின்னு நோட் பண்ணும். இந்த ஃபார்மெட் புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்டை கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே கீழே இருக்க 15 10க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 30 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன 15ஓட 2 மல்டிபிள் பண்ணால் தான் 30. அப்போ மேலே நம்பர் 2ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 2x ப்ளஸ் இங்கே 3 மல்டிபிள் பண்ணால் தான் 30. அப்போ மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இது 2மே சேர்த்து 3ஆல், அப்போ 3x ப்ளஸ் 15. இதுதான் ஈக்குவல் டு 1 நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன, இந்த டிவைடில் இருக்க எல்சிஎம் இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக வரும். இப்போ மல்டிபிளாக வந்த பின்னாடி இந்த சைடு என்ன இருக்கும், 2x இருக்கும். 2x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு, அதாவது ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 30. ஏன்னா 1 × 30 30 தானே. இப்போ 15 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது -15 மாறும். இந்த 2xம் 3xம் சேர்ந்ததுன்னா 5xன்னு மாறும். 5x ஈக்குவல் டு இங்கே 30 -15ன்னு இருக்கும். இப்போ அடுத்த டைம்னா டேரெக்டாக மைனஸ் பண்ணியே நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போ 5xோட வேல்யூ என்ன, 5xோட வேல்யூ 30 -15 15ன்னு வரும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 4 5 5 3 5 15. அப்போது 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் நீங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஒன் பை ஒன்று அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர். ஏ 12 நாட்களில் அவ்வேலையை முடிக்க முடியும். பி ஆனவர் அதே வேலையை 20 நாட்களில் முடிக்க முடியும். ஏ பி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விட்டார். மீதி வேலையை பி எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஏ 12 நாட்கள் முடிப்பார். அப்போ டிவைடில்
12 அந்த ஏங்கிறதுக்கு நோட் பண்ணிடுறோம். ப்ளஸ் அடுத்தது என்ன, பி ஆனவர் 20 நாட்கள் முடிக்க முடியும். அப்போ டிவைடில் அந்த 20 நான் நோட் பண்ணிடுறேன். 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிட்டாங்களா, அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, யாரோ ஒரு ஆள் வேலையை முடிச்சிட்டாங்க, அப்போ ஈக்குவல் டு 1 நம்ம நோட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 பேர் சேர்ந்து 3 நாட்கள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ ஏவும் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு, பியும் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போது ஏவும் பியும் 3 நாள் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஏக்கு நேரம் மேலே 3 நோட் பண்ணிடுறோம், பிக்கு நேரம் மேலே நோட் பண்ணுறோம். இப்போ ஏ சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதி வேலை யார் பண்ணியிருக்கா? இப்போ பி எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிப்பார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை நாள் அவர் வேலை பார்த்தாருன்னு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அந்த பிக்கு நேராக எக்ஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. ஸோ இந்த ஃபார்மேட் கரெக்டாக அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு அழகாக கிரியேட் பண்ணிட முடியும். ஓகே, இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கான எல்சிஎம் எடுக்க போகிறோம். 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இப்போ நீங்கள் அழகாக இதை சிம்பிளை பண்ணிடலாம். 1 3 3 4 12. அப்போ 4 இருக்குது, 20 இருக்குது. அப்போ டிவைடில் என்ன பண்ணலாம், 20ன்னு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போது 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 20, 5 தானே. அப்போ மேலே 5 நம்ம நோட் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த 3 + x அப்படியே நோட் பண்ணிடலாம், ஈக்குவல் டு 1. அப்போ என்ன ஆகும், இந்த 20 இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறும். இப்போ ஆல்ரெடி இங்கே 5 + 3 இருக்குது, 8ன்னு மாறும். 8 + x ஈக்குவல் டு 20 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், 20ஓட இந்த 8 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ -8ன்னு போடுவோம். எக்ஸோட வேல்யூ 12 அப்படின்னு இருக்கும். அப்போது பி எத்தனை நாள் வேலையை முடிச்சிருக்காரு, 12 நாள் வேலை முடிச்சிருக்காரு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மெத்தட் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாவே டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அடுத்தடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலை முறையை 20 மற்றும் 30 நாட்கள் முடிப்பார். அவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பயும் என்ன பண்ணுவோம், இப்போ பிக்யூ அப்படிங்கிற கான்செப்டில் பி எத்தனை நாள் வேலை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர், 20 நாள். அப்போ 20 நாள் டிவைல நோட் பண்ணிடுறோம். அதே போல் கியூக்கு வந்துட்டு 30 டிவைல நோட் பண்ணிடுறோம். அதானே கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேர் சேர்ந்து வேலையை தொடங்கினாங்க. ஓகேவா, எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னு கொடுக்கல. ஓகேவா, சில நாட்கள் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த எக்ஸ் தான் 2 பேர்த்துக்கு வரும். 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தனால அந்த எக்ஸு. ஓகேவா, இப்போ யார் சென்று விட்டார், கியூ சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை யார் 5 நாள் பண்ணியிருக்கா, பி அப்படிங்கிறவர் தான். அப்போ எக்ஸ்ட்ரா பிக்கு 5 நாள் வருது. ஓகேவா, ரைட். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். அப்படி கீழே எல்சிஎம் எடுத்தால் 60 வருமா, 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 60. இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே 3 நாள் மல்டிபிள் பண்ணால் தான் 60. அப்போ மேலே நம்ம என்ன பண்ணணும், 3 நாள் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3x + 15 ப்ளஸ் இங்கே 2 ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 60. அப்போ மேலே 2 ஆல் மல்டிபிள் பண்ணிடணும், 2x ஈக்குவல் டு 1. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் வேல்யூலாம் ஆட் பண்ணோம்னா 3x 2x 5x அப்படின்னு வரும். ப்ளஸ் 15ன்னு இருக்கும். இந்த 60 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். இப்போ 5x ஈக்குவல் டு 60ல் 15 போணுச்சுன்னா பேலன்ஸ் 45. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 4×5 9×5 45. அப்போ எக்ஸோட வேல்யூ 9. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ரைட். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸை ரெகுலராக வேறு நம்பர்ஸை யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர். எனில் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்க்க சாதாரணமாக இருக்க மாதிரி தெரியும். பிஹெச்டி கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு சேஞ்சஸ் நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். என்ன சேஞ்சஸ்னால், இப்போ நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங்கில் 120 பேர் இருந்திருக்காங்க. 120 பேர்த்துக்கு 200 நாட்களுக்கு தேவையான உணவு இருந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன, 5 நாட்களுக்கு பிறகு. அப்போது இந்த 200 நாளுக்கு தேவையானது உணவு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல 5 நாள் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ இங்கே 120 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த 5 நாள் போனாலும் மீதி 195 நாட்களுக்கு உணவு இருக்கும். ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன நடக்குது, 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர். அப்போ 120 பேர் இருந்தாங்க, 30 பேர் மைனஸ் ஆயிரும், இறந்துடுறாங்கல்ல. அப்போது மீதி பார்த்தோம் அப்படின்னா மீதி 90.
இந்த 90 ஆட்களுக்கு எத்தனை நாளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும்? இப்போ நீங்கள் கான்செப்ட் யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, சார் 195 நாட்கள் தானே மீதி இருக்குது, அப்போ அந்த நாட்களுக்கு ஏற்ற அப்படி தான் இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா ஆட்கள் குறைஞ்சிட்டனால 195 நாள் இருக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா? அப்போது நம்ம இந்த பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவும் இதை செகண்ட் கான்செப்டாகவும் நம்ம எடுத்துக்கணும். நான் இந்த பிஎஸ்டி கான்செப்ட் என்ன சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் குரூப் ஈக்குவல் டு செகண்ட் குரூப். இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா எது தேவையானோ அதை மட்டும் எக்ஸ்னு வச்சுக்கலாம் சொல்லியிருக்கேங்களா. இப்போ இங்கே 120 பேர்த்துக்கு 195 நாட்களுக்கு உணவு இருந்தால் 90 பேருக்கு எத்தனை நாட்களுக்கு உணவு இருக்கும்? இதுதான் சார். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்த இந்த பாயிண்ட் எடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தேவையே இல்லை. இதுக்கு அடுத்து இந்த 5 நாளை மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க 30 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அதையும் மைனஸ் பண்ணிடணும். அப்போ ஃபஸ்ட்டு 5 நாளை மைனஸ் பண்ணது தான் ஃபஸ்ட்டு குரூப்பு, அடுத்து அந்த 30 பேர்த்த மைனஸ் பண்ணது தான் செகண்ட் குரூப். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் அந்த 5 நாளை நீங்கள் சேர்க்காம விட்டீங்க அப்படின்னாவே இதவே எடுத்தாலும் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வராது. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு 3 நாள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3 9, 4 12, அடுத்து 1 3 3, இங்கே 6 18, பேலன்ஸ் 1 இருக்குது 15 அப்படின்னா 5 15. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? எக்ஸோட வேல்யூ 4 × 65 தான். இப்போ 4 5 20க்கு 0, பேலன்ஸ் 2, 6 24, 24 2 26. அப்போது 260 நாட்களுக்கு உணவு இருக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ 200 நாள்னு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம 195 நாட்கள் அப்படிங்கிற எடுத்து, அதாவது நீங்கள் 95 சேர்க்காமல் நீங்கள் பாருங்கள், 120 பேர் இருந்திருக்காங்க, 200 நாட்களுக்கு உணவு இருந்திருக்கு, எதிர்பாராதமாக 30 பேர் இறந்துட்டாங்க. அப்போ 200 நாளுக்கு இருக்க வேண்டியது 260 நாட்களுக்கு உணவு இருக்குது. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏபிசி என்ற 3 பேர் ஒரு வேலை முறையே 36 நாள், 54 நாள், 72 நாட்கள் முடிப்பார். இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு 8 நாட்களுக்கு முன்பாகவும், பி என்பவர் 12 நாட்களுக்கு முன்பாகவும் விலகி கொண்டனர். சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான். இப்போ ஏபி சி இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிடறாங்க. அப்போது அவங்க கெப்பாசிட்டி நாங்கள் கொடுத்துருக்காங்க. 36 நாள் வேலையை முடிப்பார் ஏங்கிறவர். அதே போல் பி பார்த்தோம் அப்படின்னா 54 நாட்கள் வேலையை முடிப்பார். அதே போல் சி பார்த்தோம் அப்படின்னா 72 நாள் வேலையை முடிப்பார். இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். நீங்கள் டானா ஒருத்தர் எடுத்தாலும் சரி, ஆர் ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலும் சரி. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, கொடுத்துருக்க 3 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்கணும். இப்போ 72 தான் அதுக்குள்ள பெரிய நம்பர். 72ங்கிறது மற்ற 2 நம்பரோடப்போ 36 × 2 வேணால் 72 வரும், ஆனால் 54 வராது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்குறோம். அப்போ 144 வரும். 144 மல்டிபிளில் வராது. ஓகே, அப்போ 36 × 4 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வரும், ஆனால் 54ஓட மடங்கில் வராது. அதனால் × 3 நான் போகிறேன். அதாவது 72 × 3 என்ன வரும்? 216 அப்படின்னு வரும். ஓகே, 23 6 3 21 216 வரும். இப்போ நீங்கள் 216ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை 6ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஓகேவா? 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 36க்கு 6, பேலன்ஸ் 3, அடுத்தது 3.3 21 216 வருது. அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 4 16ன்னு வருமா? அப்போ லாஸ்ட்டில், அதாவது இந்த 4 இந்த 4. இப்போ பாருங்கள், 4 4 16க்கு 6, பேலன்ஸ் 1, 4 5 சாரி 4 5 20. அப்போ 20 + 1 21. ஓகே, 216 வருது. அப்போது எல்சிஎம் 216ங்கிறது தான் கரெக்டானது. ஓகேவா? ஸோ எல்சிஎம் நோட் பண்ணிடலாமா? 216. நீங்கள் டானாவத்தல் கண்டுபிடிச்சாலும் ஓகே. இப்போ 36ஓட 6 மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக மேலே என்ன நோட் பண்ணணும்? அவங்க கொடுத்துருக்க என்ன கண்டிஷனோ அதை கரெக்டாக நோட் பண்ணணும். 3 பேரும் ஒன்றா வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா? வேலை முடிவதற்கு முன்பு தான் யார்? ஏ 8 நாளைக்கு முன்பாகவும் போயிருக்காரு. அப்போ 3 பேர் சேர்ந்து எக்ஸ் நாள் வேலை பார்த்துருப்பாங்க. 3 பேர் சேர்ந்து எக்ஸ் நாள் வேலை பார்த்துருக்காங்க. வேலை முடிகிறதுக்கு 8 நாளைக்கு முன்னாடி ஏ விளையிட்டார். அப்போ -8. பிங்கிற ஒரு 12 நாளைக்கு முன்பாக போயிட்டார். அப்போது -12. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போது எக்ஸுங்கிறவர், அதாவது சிங்கிறவர் தான் அந்த வேலையை
எத்தனை நாளில் முடிச்சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம எக்ஸ்னே வச்சுக்கணும். மொத்தத்துக்கு எக்ஸ் நாட்கள் வேலை பார்த்துருப்பாங்க. இதில் வேலை முடியறதுக்கு முன்னாடி தான் இந்த 8 நாளைக்கு முன்னாடி ஏவும் 12 நாளைக்கு முன்னாடி பியும் போயிட்டனால மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ரைட். இப்போது எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மேலே எக்ஸ் மைனஸ் 8 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 12 இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குது. 36ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 216 கிடைக்குது? 6. அப்போது இந்த வேல்யூ நம்ம 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6x மைனஸ் 6 48 ப்ளஸ் அடுத்தது இங்கே 54ன்னு இருக்குது. 54ஓட 4 மல்டிபிள் பண்ணால் தான் 216. அப்போ இதையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 4x மைனஸ் 4 × 12 48 ப்ளஸ் இங்கே 72 × 3 தான் 216. அப்போ இங்கேயும் நம்ம 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 3x ஈக்குவல் டு என்ன வரும்? ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ எக்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். இங்கே 6x இருக்குது, இங்கே 4x இருக்குது, இங்கே 3x. அப்போ மொத்தத்துக்கு 13x. இப்போ இங்கே மைனஸ் 48 இருக்குது, இங்கேயும் மைனஸ் 48 இருக்குது. ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ஆல்ரெடி இந்த 216 அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக இருக்கும். அப்போ 216 ப்ளஸ் 48 அடுத்த ப்ளஸ் 48. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போ 13x ஈக்குவல் டு கொடுத்துருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணால் 8 16 16 ப்ளஸ் 6 22க்கு 2 பேலன்ஸ் 2. அப்போ இங்கே 8 10 11க்கு 1 பேலன்ஸ் 1 இங்கே 3. ஓகே, 312. ஓகேவா? ரைட். இப்போ 13ஆல் தான் நம்ம அடிச்சு கொடுக்கணும். 1 13 3 13 சாரி 2 13 26. ஓகேவா? 26 பேலன்ஸ் 5 தானே இருக்குது. அப்போது 13 × 4 52. அப்போது இங்கே 4 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 24. பெரிய நம்பராக இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கு அதாவது குரூப் 1 எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எப்பயுமே ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும் ஆர் மேக்ஸாக இருக்கட்டும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் கொஞ்சம் ஒர்க்கு வச்சு தான் கொடுப்பாங்க. இப்போ ஜென்ரல் சயின்ஸ் மற்ற ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் மற்ற கொஸ்டினாக இருக்கட்டும் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? அதே போல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு பெரிய நம்பரை கொடுத்து அதை சிம்ப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதில் நம்ம எந்த வித தயக்கமும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தனர் எனில் அவ்வுணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு 80 பேர்த்துக்கு 60 நாளைக்கு தேவையானதாக இருக்குது. ஆனால் 10 நாளைக்கு பின்னர் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் ஸ்டெப்பு நாட்களை 10 குறைச்சிடணும். 10 குறைச்சிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி 80 இருப்பாங்க, அவங்களுக்கு 50 நாளைக்கு தேவையான உணவு இருக்கும். இப்போ அடுத்தது என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன, எக்ஸ்ட்ரா 20 நபர்கள் வந்துட்டாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 20 அப்படின்னா 80லேருந்து அந்த 20 கூட்டினோம் அப்படின்னா 100 பேர். 100 பேர்த்துக்கு எத்தனை நாளைக்கு இருக்கும்? இப்போ பாருங்கள், 80 பேருக்கு 50 நாளைக்கு உணவு இருந்துச்சுன்னா 100 பேருக்கு எத்தனை நாளைக்கு உணவு இருக்கும்? ஓகே, இதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் இதை அடிச்சு கொடுங்க. 2 டைம்ஸ் வந்துடும், இங்கே 40 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 40 அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இப்போ அண்ட் ஆர் கான்செப்ட் வந்தாச்சு. 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒருவேளை 12 நாட்கள் செய்து முடிக்கின்றனர் எனில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஸோ அண்ட் ஆர் அப்படின்னு கான்செப்ட்னா இங்கே பாருங்கள், அல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது 3 ஆண்கள் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கலாம். எத்தனை நாளில்? 12 நாட்கள் செஞ்சு முடிக்கலாம். அல்லது 5 பெண்கள் இருந்தாவே அவங்களே 12 நாட்கள் வேலை செஞ்சு முடிக்கலாம். இது அல்லது கான்செப்ட். ஆனால் அவங்க அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க, 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் சேர்ந்து, மற்றும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 பேர் சேர்ந்து தானே. இங்கே வந்துட்டு யாராவது ஒரு குரூப் இருக்கலாம், ஒன்று ஆண்கள் மட்டும் இருக்கலாம் 12 நாளில் முடிக்கலாம், ஆர் 5 பெண்கள் மட்டும் இருந்தால் 12 நாட்கள் முடிக்கலாம். ஆனால் அவங்க கேட்குறது என்ன, லாஸ்ட்டில் 6 ஆண்களும் 5 பெண்களும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அல்லது அண்டு கான்செப்ட் ரெண்டும் கலந்து வந்தது அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, டேஸ் டிவைடட் பை a/x + b/y.
ஓகேவா. இதில் டேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொஸ்டினில் ஒரே ஒரு டேஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. ஆனால் இந்த ஏபினா என்ன, எக்ஸ்ஒய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏபி அப்படின்னா அண்டு கான்செப்டில் என்ன டேட்டா வருதோ அதுதான் ஏபி. இப்போ மற்றும் அப்படின்னு தானே நம்ம அண்டுன்னு சொல்லுவோம். அப்போது இதுதான் ஏ, இதுதான் பி. இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ஒய் அப்படிங்கிறது ஆர் கான்செப்டில், அப்போது 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள்ல. ஸோ இதுதான் எக்ஸு, இது ஒய். ஓகேவா. கரெக்டாக ஏங்கிறத ஆண்களாக எடுத்தோம் அப்படின்னா அதே போல் இங்கேயும் எக்ஸுங்கிற கான்செப்டில் ஆண்கள்னு எடுக்கணும். இந்த ஒரு ஈக்குவலாக கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டேஸ்ங்கிறது 12 டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது அண்டு தானே 6, எக்ஸு 3 ப்ளஸ் 5 பெண்கள் 5 ஆண்கள். ஓகேவா. ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 1 வரும், இங்கேயும் அடிச்சு கொடுக்கலாம். அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2ன்னு வரும். அப்போ டிவைல் என்ன இருக்குது, 12 டிவைட் பை 3ன்னு இருக்குது. 1 3 3 4 12. அப்போது 4 நாட்களே இவங்க சேர்ந்தாங்கன்னா வேலையை முடிச்சுருவாங்க. ஓகே, புரியுதுங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக மைண்டில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, புரியுதுங்களா. ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் சிம்பிளை பண்ணாமல் மறுபடியும் பின்ன வேல்யூவில் இருக்கும். அதை நம்ம எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதே இதில் 3 ஆட்கள் 3 குரூப் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது. இப்போ பாருங்கள், 3 ஆண்கள் அல்லது 4 சிறுவர்கள் அல்லது 6 பெண்கள் எத்தனை நாளில் வேலை முடிக்கலாம், 12 நாட்கள் வேலை முடிக்கலாம். ஆனால் அடுத்து என்ன கேட்குறாங்க, 2 ஆண்கள் 6 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்கள். ஓகே, இந்த மாதிரி 2 ஆண்கள் 2 சிறுவர் 2 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி பார்த்தா அந்த டேஸ் ஃபார்முலாங்கிறது 2 பேத்துக்கு பார்த்தோம். இப்போ 3 பேருங்கிற போது எக்ஸ்ட்ரா ஒன்றா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஏ பை எக்ஸ் ஒரு குரூப்பு, பி பை ஒய் இன்னொரு குரூப்பு, அடுத்தது சி பை இசட். ஓகே, இது இன்னொன்று. ஓகேவா. இப்போ என்ன டேஸ்ங்கிறது 12 நாட்கள் தான் டிவைட் பை ஏபிசிங்கிறது என்ன, இந்த அண்டு கான்செப்டில் இருக்கிறதா, இது ஏ, இது பி, இது சி. அதே போல் எக்ஸ் ஒய் இசட் என்ன, அல்லது கான்செப்டில் இது எக்ஸு ஒய் இசட். ஓகேவா. கரெக்டாக ஆண்களுக்கு நேராக இப்போ நோட் பண்ணுவோமா, 2 ஆண்கள், எக்ஸ் 3 ஆண்கள் ப்ளஸ் பி 2 சிறுவர்கள், அதே போல் ஒய் அப்படிங்கிறது 4 சிறுவர்கள் ப்ளஸ் அடுத்தது என்ன 2 பெண்கள் டிவைட் பை 6 பெண்கள். ஓகே, இதை சிம்பிளை பண்ணலாமா. இப்போ எப்படி சிம்பிளை பண்ணலாம், இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தா டிவைடில் 2 வரும், இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தா டிவைடில் 3 வரும். அப்போது டிவைடில் இருக்கிறது 2 3 2 3ன்னு இருக்குது. அப்போ எல்சிஎம் என்ன வரும், 6ங்கிறதா வரும். ஓகேவா. இது டிவைடில் இருக்கிறதுக்கு மட்டும் நான் நோட் பண்ணுறேன், அதாவது இந்த இதுக்கு மட்டும் நான் நோட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன வரும், இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 6, மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ண அப்போ 4 ப்ளஸ் இந்த வேல்யூ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 6, மேலே 3ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிடணும். அதே போல் 6 இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 6, அப்போ மேலே நம்பர் 2ஆல் மல்டிபிள் பண்ணிடணும் 2. ஓகேவா. இப்போது மேலே இருக்க அந்த 12 அப்படியே தான் இருக்குது. இந்த 12 அதாவது இந்த 12 அப்படியே தான் இருக்குது. அதனால் நான் 12 அப்படியே நோட் பண்ணிடுறேன். ஓகேவா. இதை கரெக்டாக கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ 12 இந்த 2வது டிவைடில் இருக்கிறது மேலே போகும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ 12 × 6. ஓகேவா. 12 × 6 டிவைடில் கொடுத்துருக்க வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணால் என்ன வரும், 4 + 7 3 7 7 + 2 9. ஓகேவா. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 3ஆல் சிம்பிளை பண்ணால் 2 3 6 3 9 1 3 3 4 12. இப்போ 4 × 2 4 × 2 என்ன 8. ஓகே, அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா 8 நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ அப்போது 2 பேர் கம்பைன் பண்ணி கொடுத்தாலும் சரி, 3 பேர் கம்பைன் பண்ணி கொடுத்தாலும் சரி, ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரீசெண்டாக குரூப் 4லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் குரூப் 1 கான்செப்ட்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். குரூப் 2லையும் இந்த மாதிரி மாடல் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் பாருங்கள். 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் ரூபாய் 12,500 5 நாட்களில் வருமானம் ஈட்டுகின்றனர். 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 17,400 3 நாட்களில் வருமானம் ஈட்டுகிறார்கள் எனில் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் ரூபாய் 35,000 வருமானமாக ஈட்ட எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் கவனிங்க, கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்கள் அப்படிங்கிறத நான் மென்னுன்னு எடுத்துக்குவேன், எம்முன்னு எடுத்துக்குவேன். ஓகேவா. ஸோ அப்போது 4 ஆண்கள் ப்ளஸ் 3 பெண்கள், அது உமன் தானே. இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து 5 நாட்களில் தானே, 5 நாட்களில்
12,500 சேமிச்சாங்க, ஈட்டுனாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த ரெண்டாவது என்ன? 10 ஆண்கள், அப்போ 10M ப்ளஸ் 6 பெண்கள், இவங்க சேர்ந்து எத்தனை நாட்களில்? 3 நாட்களில் ரூபாய் 17,400 ஈட்டினாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது கேள்வி என்ன? கேள்வி பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்களும் ப்ளஸ் 5 பெண்களும் 35,000 ஈட்டுறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்குவாங்க? ஓகே, ஸோ இப்போ இங்கே நாட்கள்லாம் வந்துட்டு ப்ராக்கெட்டுக்கு அடுத்து நாட்கள் கொடுத்தோம்ல, ஸோ அது நம்மளுக்கு தெரியாது, அதுதான் நம்ம எக்ஸ்டன் கண்டுபிடிக்கணும். இவங்க எத்தனை நாட்களில் 35,000 அவங்க சம்பாதிப்பாங்க? இதுதான் கேள்வி. கொஸ்டின் புரியுதுங்களா? ரைட். இப்போது ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க 2 டேட்டாவில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உமன் எத்தனை மென்னுக்கு சமம், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம பண்ணலாம். இதை எப்படி சிம்பிளை பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 5ஆல் நீங்கள் அடிச்சு கொடுங்க. இந்த 5ஆல் இந்த இருக்க வேல்யூ சிம்பிளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்பிளை பண்ணலாம். இப்போ ஓரஞ்சு 5, இங்கே ஈரஞ்சா 10, பேலன்ஸ் 2 25ன்னு வருமா? அப்போ 5 25, 2,500. அதே போல் இங்கே 3 சிம்பிளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்பிளை பண்ணிடலாம். ஓர் 3 3, இங்கே 5 15, பேலன்ஸ் 2ன்னு இருக்கா, 24ன்னு இருந்துச்சுன்னா 8 24, அப்போ 5,800. ஓகேவா? இப்போ இன்னும் சிம்பிளை பண்ண பாசிபிள் இருந்தால் சிம்பிளை பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? ரெண்டாவது ஈக்குவேஷனில் இங்கே 10 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 5,800ன்னு இருக்குது. இதை 2ஆல் சிம்பிளை பண்ணலாமா? 2ஆல் சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? இங்கே 5ன்னு வரும். அப்போ 5 மென் ப்ளஸ் இங்கே 3 உமன் ஈக்குவல் டு 5,800 2ஆல் டிவைட் பண்ணுமா? அப்போ 2,900. இதுதான் இந்த ஈக்குவேஷன். சேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது பெரிய நம்பராக இருந்ததை நம்ம சின்ன நம்பரை மாற்றிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே நோட் பண்ணுங்கள். 4 மென் ப்ளஸ் 3 உமன் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்டு? ஒரே நாளில் 2,500. அப்போது 10 நாளில் 12,500னா ஒரு நாளில், அதாவது 10 நாள் சொல்லிட்டேன்னா 5 நாளில் 12,500 அப்படின்னா ஒரு நாளில் 2,500 ஈட்டிருப்பாங்க. இதை எப்படி நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த உமனை வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? நான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன்? எத்தனை மென்னு வந்துட்டு எத்தனை உமனுக்கு சமம் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன்னா, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மென்னோ அல்லது உமனோ எவ்வளவு சம்பாதிப்பாங்க, அவங்க ஒரு ஆள் வந்துட்டு எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம்? இப்போ சிம்பிள் மாற்றலாமா? எப்படி சிம்பிள் மாற்றலாம்? இது மைனஸ் நோட் பண்ணுங்கள். இந்த வேல்யூ இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதில் ஒரே நம்பராக இருக்குது. என்ன உமனா? 3 உமன் இருக்கா? கேன்சல் ஆயிரும். அப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 மென்னில் -4 மென் போணுச்சுன்னா ஒரே ஒரு மென்னு தான். இந்த ஒரு மென் எவ்வளோ சம்பாதிப்பார்? 2,900ல் 2,500 போணுச்சுன்னா பேலன்ஸ் 400. இப்போ ஒரு ஆளுக்கான சம்பளம் 400 ரூபா. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் மென்னோட சம்பளத்தை நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இந்த வேல்யூவை நீங்கள் இந்த 2 ஈக்குவேஷனில் எங்கே சப்ஸ்டிட் பண்ணாலும் உமனை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி உமன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்கே 2வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வைங்க. ஓகே, 4 மென் வந்துட்டு 400 ரூபா. அப்போ ஒரு மென்னு வந்துட்டு 400 ரூபா சம்பாதிச்சா 4 மென் என்ன 1,600 ரூபா சம்பாதிப்பாங்களா? ப்ளஸ் 3 உமன் ஈக்குவல் டு 2,500. ஓகேவா? இப்போ 3 உமன் எவ்வளோ சம்பாதிப்பாங்க? 2,500 மைனஸ் 1,600. அப்போது 900 ரூபா வருமா? 2,500ல் 1,600 போனுச்சுன்னா பேலன்ஸ் 900. இப்போ இதில் என்ன? ஒரு உமன், அப்போ ஒரு 3 3 9. அப்போது ஒரு உமன் பார்த்தோம் அப்படின்னா 300 ரூபா சம்பாதிப்பாங்க. இதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு மென் 400 ரூபா சம்பாதிப்பார், ஒரு உமன் பார்த்தோம் அப்படின்னா 300 ரூபா சம்பாதிப்பார். ஓகேவா? இப்போ தான் அவங்க கேட்டிருக்க வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். 5 மென்னு எவ்வளோ சம்பாதிப்பாங்க? 5 × 400 ஐநாங்க 20. ஓகேவா? ஸோ அப்போ 2,000 ரூபா சம்பாதிச்சிருவாங்க. ப்ளஸ் 5 × உமன் வேல்யூ என்ன? 300 தானே. அப்போ 5 × 300 1,500. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 3,500 வரும். நல்லா கவனிங்க, 3,500. இப்போது நம்மளுக்கு தேவை என்னென்னா 35,000 ஈட்டணும் அப்படின்னா எத்தனை நாள் சம்பாதிக்கணும்? இப்போ உங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள் சம்பாதிச்சாங்கன்னா 3,500 சம்பாதிச்சிருவாங்க. இப்போது இன்ட்டு 10ன்னு போட்டோம்னா தானே 35,000. அப்போ 10 நாள் இவங்க எடுத்துக்குவாங்க. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இங்கே 3 கேட்டகரியில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் முன்னமே சொன்ன மாதிரி
ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ குரூப் 2லையும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த மாடல் பார்த்தோம்னா இன்னும் அடுத்தடுத்து இருக்குது. அதையும் நல்லா கிளியராக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் மற்றும் 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை போல் 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? ஓகேவா? ஸோ இது நம்ம பிஎஸ்டி கான்செப்டில் தான் நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஒர்க்கு நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்களா, அதனால் நான் 2 மென்னு நோட் பண்ணிடுறேன். ஓகேவா? மற்றும் 7 சிறுவர்களா, பாய்ஸ் தானே, அப்போது ப்ளஸ் 7 பாய்ஸ் இவங்க சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க? 14 நாட்களை வேலையை முடிப்பாங்க. ஓகேவா? அதே போல் இன்னொரு குரூப்பு, ஓகேவா, ஈக்குவல்ட்டு நான் நோட் பண்ணிக்கிறேன். இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க? 3 ஆண்கள், அப்போ 3 மென்னு ப்ளஸ் என்ன 8 சிறுவர்கள், 8 பாய்ஸு இவங்க சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க? 11 நாளில் வேலை முடிப்பாங்க. ஸோ இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மென்னு எத்தனை பாய்ஸ்க்கு சமம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க வேல்யூவை உள்ளே மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 14 ரெண்டுக்குமே காமன் தானே. 2 × 14 28 மென் ப்ளஸ் 7 × 14 70 ப்ளஸ் என்னங்க 28, அப்போ 98 பாய்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே 11 மல்டிபிள் பண்ணணும். 3 × 11 33 மென் ப்ளஸ் 8 × 11 88 பாய்ஸ். இப்போ மென்னில் ஒரு சைடு, பாய்ஸ்லாம் ஒரு சைடு, ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். எது பெரிய வேல்யூ? 33 மென்னு பெரிய வேல்யூ, இந்த சைடு இருக்கிறது 28 தான். அப்போ இந்த வேல்யூ தான் நம்ம ஈக்குவலாக அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ 33ல் 28 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 5ன்னு இருக்கும், 5 மென்னுன்னு இருக்கும். ஈக்குவல்ட்டு இந்த சைடு என்ன 98 பெரிய வேல்யூ, 88 பாய்ஸுங்க சின்ன வேல்யூ. அப்போ இதைத்தான் நம்ம ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போவோம். அப்போ 98 - 88 10ன்னு வரும், 10 பாய்ஸ். இப்போ இதுலேருந்து கவனிங்க, ஒரு மென்னுங்கிறது 2 பாய்ஸ்க்கு சமம், ஒரு மென் 2 பாய்ஸ்க்கு சமம். அப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டாவில் இருந்து இதை கண்டுபிடிச்சிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்து அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்டெப் மைண்டில் வச்சிட்டோமா? இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க இங்கே 2 மென்னும் 7 பாய்ஸும் சேர்ந்து 14 நாட்களில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? இதை ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணி வைக்கணும். என்ன சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 மென்னும் ப்ளஸ் 7 பாய்ஸும் சேர்ந்தாங்கன்னா 14 நாட்களில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல இப்போ ஒரு மென்னுங்கிறது 2 பாய்ஸ் சமம் கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ 2 மென்னுங்கிறது எத்தனை பாய்ஸ் சமம்? 4 பாய்ஸ்க்கு சமம். சேஞ்ச் பண்ணிடணும், எல்லாமே ஒரே வேலையாக சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் 7 பாய்ஸ். இப்போது 4 + 7 என்ன? 11. அப்போ 11 பாய்ஸ் சேர்ந்தது தான் அவங்க எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 14 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஓகே, நான் ஒவ்வொரு இதுவுமே மென்ஷன் பண்ணுறது உங்களுக்கு முக்கியமான ஒரு டேட்டா தான். இதை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் அடுத்து அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ தான் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு வர்றோம். என்ன வரும்? 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்களா? அப்போ 8 ஆண்கள் மற்றும் 6 பாய்ஸு இவங்க சேர்ந்தாங்கன்னா 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 8 மென்னை இதே கண்டிஷன், ஒரு மென்னு வந்து 2 பாய்ஸ் சமம் அப்படின்னா அப்போ 8 மென் என்ன அப்படியே டபுள் ஆயிருமா? 16 பாய்ஸ் சமம் ப்ளஸ் 6 பாய்ஸ்ன்னு இருக்குது ஆல்ரெடி. அப்போ மொத்தத்துக்கு உங்கள் பாய்ஸ் மட்டும் எத்தனை? 22 பாய்ஸ். ஓகேவா? இப்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த நான் ரவுண்ட் பண்ணியிருக்க வேலையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் அடுத்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படின்னு பார்த்தோம்னா 11 பாய்ஸு 14 நாட்களில் 1 மடங்கு வேலையை செய்கிறாங்க. ஓகேவா? இப்போ நான் PhD/W அப்படிங்கிறது நான் அந்த பார்ட் வீடியோஸ்லாம் சொன்னேன், நான் ப்ரீவியஸ் பார்ட் வீடியோவில் அதுதான் எத்தனை பர்சன் எத்தனை டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ வேலையை பார்க்குறாங்க. ஈக்குவல்ட்டு ரெண்டாவதுக்கு அடுத்தது என்ன? 22 பாய்ஸ் இதோட 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்களில் செய்வாங்க. இதுதான். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். ஓர் 11 2 11 22 ஓர் 2 7 2 14. இப்போ 3 டிவைடில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 7 3 21. அப்போது 21 நாட்களில் அவங்க செய்து முடிப்பாங்க.
மொத்தம் 3 பார்ட் இருக்குது. நான் அந்த டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்கதே இந்த 3 பார்ட்டு. ஃபஸ்ட்டு கலரில் கொடுத்தது என்ன, அந்த க்ரீன் கலரில் கொடுத்தது பார்த்தோம்னா ஒரு மென்னு வந்து எத்தனை பாய்ஸ் சமம், இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது ப்ளூ கலரில் கொடுத்தது என்ன, அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்க டேட்டாவில் எல்லாத்தையும் ஒன்று பாய்ஸாக மாற்றிக்கணும், அப்படி இல்லைன்னா மென்னாக மாற்றிக்கணும். அடுத்து நான் ரெட்டாக கொடுத்துருக்கதில் என்ன, அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவில் அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க கேள்வியிலையும் இதே சேஞ்சஸ் பண்ணி P/W கான்செப்ட்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஒர்க்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது 5 நிமிஷம் ஆகலாம். அடுத்து செகண்ட் டைம் நல்லா இதை விட நல்லா அடுத்தடுத்தது இந்த மாதிரி மாடல்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது 2 நிமிஷமாக மாறலாம். ஓகேவா, அதே போல் தான் நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ப்ராக்டிஸுங்கிறதா ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக கான்செப்ட் தெரிஞ்சுக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி மாடல் தான். 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பார். அப்போ என்ன, 8 men + 12 சில்ட்ரன், இவங்க எல்லாம் அதாவது பாய்ஸ்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, சில்ட்ரன் ஆர் பாய்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில், 10 நாட்களில் அவங்க வேலையை முடிப்பாங்க. ஓகேவா, நோட் பண்ணியிருக்காங்களா? அடுத்து ஈக்குவல்ட்டு அடுத்த குரூப் என்ன, 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் 14 நாட்களில் முடிப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 6 men + 8, இது சரியாக எழுத மாட்டுது. 6 men + 8 பாய்ஸ், இவங்க சேர்ந்தாங்கன்னா 14 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க கொடுத்துருக்காங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு ஆண் தனியாக எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு சிறுவன் தனியாக வேலை பார்த்தா எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. ஆப்ஷன் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம யாராவது ஒரு ஆள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே இன்னொரு ஆள் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம், நீங்கள் வேல்யூலாம் சிம்ப்ளை பண்ணுறதா சிம்ப்ளை பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க வேல்யூலாம் சின்ன நம்பர் மாற்றிருந்தாலும் ஓகே. இப்போ எப்படி மாற்றிக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த 10ஐயும் 14ஐயும் கூட அடிக்கிறதா அடிச்சுக்கலாம். 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5 வரும், இங்கே 7 அப்படிங்கிற வரும். இப்போ 5ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணிடுங்க, 8 5 40. அப்போ 40 men + 5 × 12 60 பாய்ஸ் ஈக்குவல்ட்டு. அதே போல் இங்கே 7 6 42 men + 8 56 பாய்ஸ். இப்போ மென்னில் பெரிய வேல்யூ என்ன 42, சின்ன வேல்யூ என்ன 40. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 2 men ஈக்குவல்ட்டு பாய்ஸில் பெரிய வேல்யூ 60, சின்ன வேல்யூ 56. அப்போ டிஃப்ரென்ஸ் 4 பாய்ஸ். ஓகே, இப்போ ஒரு மென் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பாய்ஸ்க்கு சமம். அதே மாதிரியே வந்திருக்கா. இப்போ அடுத்தது என்ன, இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவே எங்கே சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க 8 ஆண்கள் 12 சிறுவர்கள் சேர்ந்தாங்கன்னா 10 நாளில் வேலையை முடிப்பான்னு சொல்லிட்டாங்களா. இப்போ 8 ஆண்கள் அப்படிங்கிற பார்த்தோம்னா பாய்ஸாக மாற்றும்போது அப்படியே டபுளாக மாறுமா, ஏன்னா ஒரு மென்னு 2 பாய்ஸ் சமம். அப்போ 8 men பார்த்தோம் அப்படின்னா 16 பாய்ஸு சமம். ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே 12 பாய்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா 10 நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு இருக்குது. அப்போ 12 + 16 28 பாய்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா 28 பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க, ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். 28 பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா 10 நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க. ஒரே ஒரு பாய்ஸ் மட்டும் இருந்தால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. அப்போ 28 × 10 தான் அந்த பாய் முடிக்கிறது. 28 × 10 என்ன 280. அப்போ சிறுவன் பார்த்தோம் அப்படின்னா 280, ஒரே ஒரு சிறுவன் மட்டும் இருந்தானா 280 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. அதே இது பாய்ஸ் அதாவது மென்னு இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன், இந்த இதில் அப்படியே பாதியாக மாறுமா, ஏன்னா பாய்ஸுங்கிறது மென்னில் டபுள் மடங்கு அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம இதுலேருந்து பாதியாக எடுத்துக்கலாம். 140 நாட்களில் மென்று முடிச்சா 280 பாதி என்ன 140 நாட்களில் அந்த மென்று முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மாடல் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்மாக நான் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார். அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர் சேர்ந்து 8 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒர்க் அவுட் சம்மு. ஸோ ஓல்டு கொஸ்டின் தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு பார்ட்டு டைம் அண்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு.
இதை கிளியராக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 1 லெவல் வரைக்குமே எல்லா எக்ஸாமே டைம் அண்ட் ஒர்க்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த 3 பார்ட்டுமே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது 3மே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. ஒவ்வொரு மாடல் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ இது ஒரு வேறு மாடல், அடுத்த மாடல் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசித்து ப்ராக்டிஸ் பண்ணி நோட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.